நான் பையனை லவ் பண்ணுறேன்னு அவன் பார்த்தாளா? அவள் தான் ஒரு பொண்ணை தேடின்னு போயிட்டா. அவள் என் மேலே ஃபுல்லாக அவள் இன்டர்வியூ சொன்னது எல்லாமே போய் ப்ரோ. என்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்குது, நான் அவனா காமிக்கிறேன் உங்ககிட்ட. என் மேலே தப்பு கிடையாது. தப்புன்னா தான் நான் உட்காந்து நான் பயந்துக்குன்னு பேசணும். எனக்கு தப்பு கிடையாது என் மேலே. எங்க என்ன ப்ரூஃப் இருக்கு காட்டுங்க. இவங்கள லவ் பண்ணிட்டே இப்போ நீ? ஆமான்றாங்க பாருங்க. அப்ப நான் வேணாவா? உன்னை வேணான்னு சொல்லல யாரும் இங்க. நீ ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்குறேன். அன்னைக்கு காலில் பிடிச்சி அழுகுறேன் ப்ரோ. நான் என்னை விட்டு போகாத, இதுக்கப்புறம் நீ சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன்னு தான் சொன்னேன் நான் அவகிட்ட. ஆனால் அப்போ கூட எனக்கு வேணாம், என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாளே அவள். நானும் உண்மையாக தான் அவளை லவ் பண்ணனே. அவள் என்னை சும்மா டைம் பாஸ்க்கு அவள் தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா போல. ஆனால் என்ன சொல்லுவாள் அவள்? ஹலோ கேங்ஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேங்ஸ்டர்ஸ், நான் உங்கள் ஜெய்மணிவேல். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, சன்மூன் கப்புள்ஸ்ல சுமித்ரா அவங்க தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல கவினிலாங்கிறவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க. ஏன்னா சன்மூன் கப்புள்ஸ்ல பிரிஞ்சுட்டாங்கன்னு நீங்க நிறைய பேர் கேட்டனால நான் அவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனா இவங்களை வந்து நானே கூப்பிடாமே இவங்களே வந்திருக்காங்க. ஏன் நான் அவங்களை வந்து கூப்பிடவே இல்லை, நீங்களா ஏன் கால் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூ தரணும் கேட்டீங்க? ஆமாம் ப்ரோ, அவள் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னை தப்பாக எல்லாக்கிட்டையும் மென்ஷன் பண்ணுறாளா ப்ரோ. நான் பையனை லவ் பண்ணுறேன்னு அவன் பார்த்தாளா? அவள் தான் ஒரு பொண்ணை தேடின்னு போயிட்டா. அவள் என் மேலே ஃபுல்லாக அவள் இன்டர்வியூ சொன்னது எல்லாமே போய் ப்ரோ. ஒன்று கூட உண்மையே கிடையாது. அப்படியா? ஆமாம், ஃபுல்லாகவே பொய் தான் சொல்லியிருக்கா, உண்மையே கிடையாது. ஆனால் அவங்களை கேட்ட வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் கிடைச்சிருச்சு, அதனால நான் ஏன் இன்னொரு பொண்ணை தேடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி. அது எப்படி உடனே கிடச்சிருவாங்களா ஒருத்தவங்க? நாங்கள் 2 பேர் ஒன்றா இருக்கோன்னு தெரியும் எல்லாருக்குமே, மீடியாலேயே இருக்கோம் நாங்கள். அது எப்படி ஒரு பையன் எப்படி ஒத்துப்பான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி? இல்லையே, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் யாரோ ஒரே ஒரு பையனை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு. அவன் எங்கள் ஃப்ரெண்டு, அவளுக்கும் தெரியும். அவங்களால தான் நாங்கள் இன்ஸ்டாவில் கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோலாம் போடுங்க, இந்த அளவுக்கு வளருவீங்க அப்படின்னாங்க. அவள் இருக்கும் போதே அந்த அண்ணா தெரியும் எனக்கு. அண்ணா தான் அவங்க எனக்கு. ஆமா, என்னடா இது? அண்ணா தான் சொல்லி கூப்பிடுறேன். ஒத்துக்கல ஒரு பையனை ஃபாலோ பண்ணா தப்பா? இது ஏதாவது அண்ணா பாப்பா கதலா? இல்ல ப்ரோ, உண்மையிலே தான் அவங்க எனக்கு அண்ணா தான். அண்ணாவா? ஆமா. என்னன்னா வேற ரொம்ப கதறன்னு கதறிட்டு போயிருந்தாங்களா அவங்க. இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டா, என்னை விட்டுட்டு போயிட்டா, துரோகியாவை அப்படின்னு நிறைய பேசியிருந்தாங்க. நாங்க தான் வந்து பாவப்பட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்துட்டோம். துரோகியா? அவ தான் ப்ரோ துரோகியே. முதுகுல அதான் நம்ப வச்சு ஏமாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஜென்மம் அது. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? முதல்ல என்ன சொன்னாலா ப்ரோவோ, நான் ஒரு பையனை தேடி போயிட்டேன், அதனால தான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. அவள் சொன்னது மொத்தமே போய் என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது என்கிட்ட. நான் ப்ரூஃப் இல்லாமல் வந்து நான் ஒன்றும் உட்காரணும் அவசியம் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நானே வரேன்னு சொன்னேன். பார்த்துட்டு இன்டர்வியூ பார்த்துட்டு என்னை எப்படி நீ சொல்லலாம், நீ ஒரு ஆம்பளை கூட நான் போயிட்டேன்னு? நீ உண்மை சொல்லிட்டு போ, நீ ஏன் போய் சொல்கிற? எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணு கூட போயிட்டேன், நீ சொல்லியிருக்கலாம்ல உண்மை. அதையே என்னை தப்பாக காமிக்கணும் எல்லாருக்கிட்டையும். நீ தப்பிக்கணும்னு அடுத்தவங்க மேலே என்ன வேணால் பழி சொல்லுவாள். அப்படியாப்பட்ட ஆளு தான் அவள் தப்பிக்கணும்னா என்ன வேணால் பண்ணுவாள். ஒரு காலத்தில் 2 பேரும் உருகி லவ் பண்ணி நாங்கள் பிரியவே மாட்டேன்னு இதே இடத்துல தான் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்தீங்க. அப்பயே நான் தெளிவாக சொன்னேன், வாழ்க்கைங்கிறது ஒன்றுதாம்மா, அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. பின்னாடி ஏதாச்சும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். போர் அடிச்சிட்டு எங்க கூட இருந்து அவள் ஒருத்தவங்களையா பார்த்துக்கிட்டே போவாள். இப்போ இன்னொரு பொண்ணு கூட இருக்காளா, அவள் ஒரு 2 வருஷம் ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும், திருப்பி இன்னொருத்தங்கிட்ட போவா. இப்போ அந்த பொண்ணு வந்து 3 அந்த 3 வந்து இப்போ வந்து வேற ஒரு பொண்ணு, வேற ஒரு பொண்ணு கூட இருக்கா. என்ன மாதிரியே இருக்கா. என்ன மாதிரினா நாங்க 2 பேரும் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி. அப்போ வந்து நீங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணனாலலாம் பிரியல நீங்க 2 பேரும்? நான் ஏன் பையனை லவ் பண்றேன்? அவ ஒரு பொண்ணை லவ் பண்ணனால தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன். அவ சொல்றா அவ மூஞ்சிக்கு நான் கச்சதே பெருசு, இதுல அவ சொல்றா நான் உங்க 2 பேரையும் வச்சு பாத்துக்கிறேன். இதுல நீங்களே சொல்லுங்க. என்னடா இது, காத்து வாக்குல 2 காதல் மாதிரி? இது மூஞ்சிக்கு 2 கேக்குதான். என்னடா இது, அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ண கிடைக்காம சுத்திட்டு இருக்கானுங்க. ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணுங்க லவ் வேற. அது வேற அக்கான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்தா. அக்காவே வேற மாதிரி மாத்தி வச்சிங்கன்னா அக்கான்னு சொல்லி பக்காவா பண்ணிட்டாங்க. அக்காவே பண்ணி எல்லாமே பண்ணிட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்றது? சிரிச்சு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பண்றது? என் மேல தப்பு கிடையாது ப்ரோ, நான் ஃபீல் பண்ண எனக்கு அவசியம் கிடையாது. என் மேல உண்மையில சொல்றேன், என்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்கு, நான் வேணா காமிக்கிறேன் உங்ககிட்ட. என் மேல தப்பு கிடையாது. தப்புன்னா தான் நான் உட்காந்து நான் பயந்துக்குன்னு பேசணும். எனக்கு தப்பு கிடையாது என் மேல. எங்க என்ன ப்ரூஃப் இருக்கு காட்டுங்க. காட்டிட்டேன்னா அவ சொன்னது எல்லாமே நீங்களே பாருங்க. நான் கெஞ்சிரும் ப்ரோ அவகிட்ட, நான் என்னை விட்டு போவாத அப்படின்னு சொல்லி. நீ ஏதோ பண்ண என்கிட்ட பேசினாதான்
நீ நடந்துக்கிட்ட விதமும் எனக்கு பிடிக்கல அப்படி இருந்தும் நான் அமைதியா இருந்தேன். சரி ஓகே ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம மேல இருக்கு அப்படின்னு நான் அமைதியா இருந்தேன். அந்த பொண்ணு பேசுறா. அந்த பொண்ணு பேசுது. நீ பண்ற எல்லாத்துக்குமே நான் அமைதியா தான் இருந்தேன். எங்க 2 பேரும் முறையில சண்டை வரணும் தெரியுது இல்ல, உன்னால சண்டை வந்து இது நீங்க இது நான் பேசுறேன். போயிட்டு இருக்கோம் நல்லா 7 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு நான் சண்டை போட்டாலும் அவ என்னை தேடி வருவா, எல்லாமே பண்ணுவா. ஆனா நீ அவளை விட்டு போயிருக்கணும்ல. நானும் உங்களுக்கு இது உங்க சக்காலத்தியா? சக்காலத்திலாம் இல்லை, எனக்கு யாருன்னே தெரியாது. கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சமீரா ஒரு நிமிஷம் வாயேங்க. அந்த ஒரு திருட்டு மூஞ்சி எது பாருங்க, அதை தான் கூப்பிட்டேன். இவங்கள லவ் பண்ணிட்டு இப்போ நீ பார்த்தீங்களா? ஆமான்றாங்க பாருங்க. அப்ப நான் வேணாவா? உன்னை வேணாம்னு சொல்லல யாரும் இங்க, நீ ஏன் இப்படி இருக்குதுன்னு கேக்குறேன். அப்ப இவ்வளோ நான் தனியா ஊருக்கு போயிடுறேன் எல்லாமே பண்றேன் அப்படின்னு. ஆமா நான் லவ் பண்றதுனால நான் இவ கூட இருக்க போறது இல்லையே. நான் இவ கூட இருக்கணும்னா அவங்க கூட தான் இருப்பாளா? லவ் பண்றாளா உன்னை? நீ தான் அப்ரோச் பண்ணியா? எனக்கு அவங்க தான் சொன்னேன். நான் தான் அப்ரோச் பண்ணேன். ஏன்னா எனக்கு எதுவுமே இல்லையா லைஃப்ல. நீயாச்சும் இருக்கா? ஃபர்ஸ்ட் நான் அக்கா மாதிரி தான் என்ன பேசுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். சங்குதிர் போயிறாங்க ட்ரெயின்ல தான். பிடிக்க கூடாது அவங்கள தாண்டி. என்ன தாண்டி உனக்கு யாரு? உன்னை நம்பி தானே அவங்கள அக்செப்ட் பண்ணி வீட்டுல ஏத்துக்கினா. உன்னை நம்பி தான் வந்துச்சு. நான் வேணாம் சொல்லியிருந்தா அப்போ நான் அன்னைக்கே பஸ் ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கலாம்ல வீட்டுக்கு. அது சொல்லுது நான் அவங்களதான் நம்பி வந்தேன், உன்னை நம்பி வரல. அது வரைக்குமே அப்ப 2 பேருமே என்ன சேர்ந்து ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல. ஏமாத்தலாம் கிடையாது, நீ கூட தான் சொல்லி எனக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி என்ன விட்டுட்டு போயிருக்க. ஒரு வீடு காலி பண்றப்போ மேல காலி பண்ணிட்டு கீழே கூட ஓடிட்டேன் சொல்லாம. உன்னை நான் எவ்வளவு தேர்ந்தேன். நீ யாரு கூட போய் நின்ன லாஸ்ட்ல? போனாலும் திருப்பி நான் நீ கூப்பிட்டு அடுத்த செகண்டே அவனை நான் தூக்கி போட்டு நான் வரல. அடுத்த செகண்டே வரல. உனக்கு அந்த லைஃப் கம்ஃபர்டபுள் ஆகல, அதெல்லாம் நீ கூட வந்திருக்கிற. சரி சரி அதெல்லாம் விடு சுமி. நான் எப்படி சம்பாதிக்கிறேன்? கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறேன். உங்க வீட்டுல எதுவுமே நீ செய்யறியா? அவங்க எதனா நம்ம செய்யறாங்களா? ஓ இப்ப அதனால உனக்கு ஆயு நல்லா பாத்துக்குது, அதனால நீங்க 2 பேரும் சொல்லிச்சா வந்து அவதான் சொல்றா. சொல்லலாமா நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ அவங்களால சண்டை வந்து நான் சொன்னேன். அப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கேன். சுமி இப்போ உனக்கு ஒரு லைஃப் வேணும்னு எத்தனை டிசிஷன் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வாட்டி பிரேக்கப். அது நான் 4 வாட்டி போகும்போதே என்னை விட்டுருக்கணும் சமீரா. நீ அப்ப எனக்கு இல்ல. அப்ப எனக்கு தெரியலடி. அது எப்படி தெரியாம போவோம்? ஏன்னா நான் எனக்கு உன் மேல அவ்வளவு பைத்தியமா இருந்தேன். எனக்கு இப்போ இன்னொருத்தவங்க வந்தவனே உனக்கு அப்படி ஆயிடுச்சா? இப்ப இவங்க இல்லனாலும் நீ என்னை விட்டு போயிருந்தா வச்சுக்க, நான் தனியா இருக்கா நீ உங்க வீட்டுல கரெக்டா தான் இருப்பேன். இப்ப நான் இவங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குது. நானும் இதே மாதிரி எத்தனை நாள் இருக்க முடியும்? நீ சொல்ற எனக்கு ஏஜ் உனக்கு டிஃபரெண்டா இல்ல, உனக்கு எனக்கு செட் ஆகாதுட்டு நைட்ல பேக் எடுத்துட்டு கிளம்புறல. எத்தனை நாள் எனக்கு செட் ஆகும் நீ நினைக்கிறேன்? அதுதான் சொல்றேன். இப்ப நீ உங்களுக்கு என்னன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்தேன். கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க போயிடுவாங்க. நான் அப்படி எதுவுமே அவங்க சொல்ல. அவங்க வீட்டுல பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு, வந்து கூட்டு வந்து வச்சுக்கலான்னு உடனே நீ என்ன சொன்ன? ஆமா நான் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்காக தான் நான் யோசிச்சேன். அதெல்லாம் விடு சுமி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு அவங்க மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவங்கதான் அவங்க இருந்தாலும் இல்லைனாலுமே அவங்க என் கூடயே இருப்பாங்கன்றது யாரும் கிடையாது. நீ நான் தான் இருப்போம்னு நினைச்சோம். நம்ம இருக்கிறோமா இப்போ? என்னடா தடியை எப்படிலாம் பேசிச்சிருக்கான். அவங்கள நான் அக்கான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வந்த பிறகு தான் எனக்கு வந்து சிலது நைட்டில் பார்க்குறப்போ எனக்கு தப்பாக தோணுச்சு. அவங்க 2 பேர் இப்போ நடுவில் தான் அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கா. நான் அந்த லாஸ்ட்டில் படுக்கிறேன், இந்த லாஸ்ட்டில் நான் படுத்துட்ருக்கேன். என் மேலே தான் கை போட்டு படுத்துட்டு இருந்தா. திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா அவள் கையை அந்த பொண்ணு கை எடுத்து அவள் மேலே போட்டுட்டு படுக்கிறான். கேட்டால் எனக்கு கான்ஷியஸாக இல்லை நான் அப்படின்னு சொல்கிறான். அது எப்படி ஒருத்தவங்க என் மேலே போட்டுட்டு அந்த பொண்ணு தூங்குது, அவங்க மேலே திருப்பி போட்டது கூட கான்ஷியஸ் இருக்காதா ப்ரோ? எல்லாமே போய் ப்ரோ சொன்னதே எல்லாமே உண்மையே கிடையாது. அவள் உண்மையே பேச மாட்டான். அவள் தேவைக்கு எல்லாருமே ரொம்பவே யூஸ் பண்ணோம். அவளை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன் அவளை. இதுக்கு முன்னாடி நான் விட்டு போனேன் தான், விட்டு போகலலாம் சொல்ல. நான் விட்டு போனாலும் என்னை தேடி வந்துடுவாள் அவன். பொறம்போக்கு நாயே, நான் உன்னை ஏமாத்தினானா இல்லை நீ என்னை ஏமாத்தினியா? நீ தான் ஒரு பொண்ணை தேடின்னு, அதுவும் நான் இருக்கும் போதே பக்கத்துலேயே இருந்துக்கிட்டே என்னையே நம்ப வச்சு 2 பேரும் ஏமாத்தினீங்க. அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் வந்து உட்காந்து இதே இடத்துல உட்காந்து நீ பொய் பேசியிருக்க பயங்கரமாக. சரியா? நீ ஏன் உண்மை சொல்கிறவன் தானே? எதுக்கு பொய் சொன்ன நீ? நான் ஒரு பையன் கூட போயிட்டேன், நீ என்ன சொல்கிற? என் கேரக்டரை பற்றி நீ சொல்லவே கூடாது, உனக்கு தகுதியே கிடையாது. ரோட்டில் போகிறவங்க சொல்லியிருந்தா கூட நான் ஏதோ சொல்லி விட்டுருப்பேன். உன் கேரக்டரே முதல்ல சரி கிடையாது. என் கேரக்டரை பற்றி நீ சொல்லாத. சரியா? ஃபஸ்ட்டு உண்மையை பேசி பழகுக்கோ. சரியா? அடுத்தவங்களை ஏமாற்றி தின்னாத, மற்றவங்களை ஏமாத்தாத, நம்ப வச்சு ஏமாத்தாத. உன்னை நம்பி வந்தவங்களை எப்பயுமே ஏமாத்த. ஒழுங்காக இதுக்கப்புறமாச்சு அந்த பொண்ணை வச்சுக்கின்னு ஒழுங்காக வாழு. சரியா? என்னதான் ஏமாற்றிட்டேன். நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணனே. அவளுக்கே தெரியும் ப்ரோ. அன்றைக்கி காலில் பிடிச்சி அழுகுறேன் ப்ரோ. நான் என்னை விட்டு போகாத, இதுக்கப்புறம் நீ சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன்னு தான் சொன்னேன் நான் அவகிட்ட. ஆனால் அப்போ கூட எனக்கு வேணாம், என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாளே அவள்.
நானா உண்மையாக தான் அவளை லவ் பண்ணனே. அவள் என்னை சும்மா டைம் பாஸ்க்கு அவள் தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா போல. ஆனால் என்ன சொல்லுவாள் அவள், நான் தான் அவள் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்கு போய் நான் எல்லாமே செஞ்சு இவ சம்பாதிக்கிற காசெல்லாம் நான் அவங்க எங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் கொடுக்குறேன். இதுவரையும் எங்கள் வீட்டுக்கு நான் 1 ரூபா கூட எங்கள் வீட்டுக்கு கொடுத்ததே கிடையாது ப்ரோ. இப்போ என்னை இப்படி விட்டு போயிட்டா ஏமாற்றிட்டு. இப்போ நான் எங்கே போவேன், எங்கள் அம்மா என்ன சேர்க்கலாம், அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவள் சுயநலவாதி ப்ரோ. எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்கா. எனக்கு அதுதான் கோவமே. எனக்கு நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு போனேன், அப்படி நான் பண்ணியிருந்தேன் கூட எனக்கு ஓகே நம்ம பண்ணுறோம் அதனால அவள் சொல்லியிருக்கா அப்படின்னு. ஆனால் நான் எந்த பையனையும் உண்மையிலே நான் லவ்வே பண்ணலை. அதை பார்த்து தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியே கேட்டேனே நான், என்னை ஏன் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு. ஆனால் அது உண்மை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்துச்சு, அந்த பொண்ணு கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணு ஃபோட்டோவும் இருக்குது ப்ரோ என்கிட்ட. ஆனால் அவங்க வந்தப்போ அக்கான்னு சொல்லிட்டு வந்தாங்களோ? வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது அக்கா கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கட்டும் சுமி, அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் சண்டை. அவங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகிடுச்சு, 2 மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி அவங்க செகண்ட் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. இருக்கிறப்போ யூடியூப்பில் லைவ் வரும்போது தான் இவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. என்கிட்டயும் பேசுவாங்க நல்லா தான். இவங்க காயு அக்கா, அவங்க பேர் காயத்ரி. ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. அவங்க பேர் காயத்ரி. ஃப்ரெண்டாக தான் பழகினாங்க. சரி எங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு ஓரமாக இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் ஒரு பொண்ணு தானே, அவங்களும் கஷ்டப்படுறாங்க, சரி அதனால தான் நான் வீடும் தங்கத்துக்கும் கொடுத்தேன். அவங்களுக்கு ட்ரெஸ் கூட இல்லை ப்ரோ, என்னோடய ட்ரெஸ்ஸு நான் கொடுத்தேன் ப்ரோ உங்களுக்கு. அந்த நன்றி கூட கிடையவே கிடையாது போல் அந்த பொண்ணுக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ணாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, எனக்கு எப்படின்னா நல்லா தான் இருந்தோம் 1 வாரம். நான் அக்கா நானும் தான் சேர்த்துக்கிட்டேன் வீட்டுக்குள்ள. ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறான் சொன்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க அக்காவே எங்ககிட்ட பேசுவாங்க. அவங்க அக்கா தான் சொல்லி கூப்பிட்டு விட்டு போனாங்க. அவங்க அக்காவை கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் அக்கா, இந்த பொண்ணு நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்தாக்கா, இந்த மாதிரி பண்ணிட்டாக்கா அப்படின்னா நான் ஃபோன் பண்ணி கேட்குறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. கேட்குறப்போ இது ஏன் லைஃபு, நீ தலையிடாத, உன் வேலையை நீ பாரு அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அக்கா கிட்ட சொல்லுது. 2 பேரும் நல்லா என்னை ஏமாற்றிட்டாங்க. கடவுள் ஒருத்தவங்க இருக்காங்க ப்ரோ, அவங்க பார்த்துப்பாங்க இதுக்கப்புறம். எனக்கே என்னடா நான் எந்த பையனையும் லவ் பண்ணலையே, இது என்னடா சோதனை. நானே இப்போ தான் 3 வாரம் தான் ஆகுது பிரேக்கப் ஆகி. அதுங்காட்டியும் இவ இன்டர்வியூவில் போக மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏன்னா அவன் மேலே தப்பு இருக்குது, அதனால் மறைக்கிறதுக்காக போக மாட்டான்னு நினச்சேன். உன் மேலே தப்பு இருக்குது, ஆனால் நீயே தைரியமாக இந்த இடத்துல இருந்து உட்காந்து சொன்னேன். என் மேலே தப்பே இல்லை, நான் உட்காந்து சொல்லக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்தேன். இது மேலே பொண்ணு பக்கமே போக மாட்டீங்க? பொண்ணே வேணாம் தெய்வமே, எனக்கு நல்லா தான் இருந்திருப்பேன். எனக்கு மேரேஜ் வரையெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இவ அழுது ரொம்பவே பொய், அந்த அழுக கூட பொய் தான் போல, உண்மையே கிடையாது. வார்த்தை எல்லாமே பொய் தான். நீங்கள் எப்படி நீங்கள் உண்மையாலுமே இந்த ஒரு பொண்ணு ஓகே அப்படின்னு நினச்சதான் லவ் பண்ணீங்களா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சோசியல் மீடியாவில் எதுவும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் நாங்கள் ரொம்ப உண்மையாக லவ் பண்ண டீப்பாக இருந்தோம், எங்களுக்குள்ள சண்டே வந்ததில்லை அப்படி இப்படி நீங்கள். ஆனால் இப்போ சொல்கிறத பார்த்தா நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு லெஸ்பியன் தானான்னு கேட்குறேன். லெஸ்பியனா இருந்தா எனக்கு இந்த மாதிரி லெஸ்பியன்ற பேர்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. அவ தான் எனக்கு சொன்னாலே இந்த மாதிரி பொண்ணுலாம் லவ் பண்றாங்க, நான் உன்னை பண்றேன், ரொம்பவே நான் பிரைன் வாஷ் பண்ணான். அவ ரொம்ப பேசி எல்லாருமே ரொம்பவே பிரைன் வாஷ் பண்ணான்.